3 வகையான பாடி ஷேப்ஸ் இருக்கு. சரியா? நிறைய வகையான பாடி ஷேப்ஸ் இருந்தாலும் இந்த 3 அப்படின்றது நம்ம கழுத்து மார்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாடி ஷேப்ஸ். இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நார்மல். இது என்னது? நார்மல் பாடி ஷேப். இது வந்துட்டு பார்ட் ஷேப் பாடி ஷேப். பார்ட் ஷேப். சரியா? இது வந்து ஸ்ட்ரெயிட் பாடி ஷேப். நம்ம ஒருத்தவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலே அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? அதை இன்னும் பெர்ஃபெக்ட்டா மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த ஒரு ரோப் வச்சு லைட்டா நீங்க கட்டிட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் அப்படின்றது பெர்ஃபெக்ட்டா கரெக்டா கிடைக்கும். இப்போ இந்த நார்மல் பாடி ஷேப் அப்படின்றது இருக்கு பாருங்க. இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்ல இருந்து இந்த மார்பு சுற்றளவு சொல்லுவோம் இல்லையா, இந்த மார்பு சுற்றளவும் இந்த இடுப்பு அளவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வராது. 1 or 2 inches டிஃபரன்ஸ் தான் வரும். சரியா? இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா, இதுதான் ஆக்சுவலி நார்மல். இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நார்மல் பாடி ஷேப்புக்கு நம்ம எப்படி போறோம்னா, எந்த அளவுக்கு அந்த பாடியினுடைய ஷேப் குறுகிக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கழுத்துக்கு மார்க் பண்ணுவோம் பாருங்க. இங்க நீங்க 3 இன்ச் வைக்கிறீங்கன்னா இங்கேயும் 3 இன்ச் வச்சிடக்கூடாது. இங்க 2.25 இன்ச் தான் வைக்கணும். சரியா? ஏன்? அவங்களுடைய பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கு, குறுகிக்கிட்டே வருது. அப்போ நீங்க கழுத்து ஒரு பிராட் நெக் கேக்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த அளவு 4 இன்ச் உங்களுடைய பாடியினுடைய அகலம் குறுகிக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய கழுத்து இங்க டிராயிங் பண்றீங்க பாருங்க, கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்றீங்க பாருங்க, கழுத்தின் உயரத்தையும் லைட்டா ஒரு 4 இன்ச்சு குறுக்கி வெட்டணும். அப்படி வெட்டினாதான் கழுத்து வந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் இங்க 3 இன்ச் வச்சேன், அதே 3 இன்ச் இங்க வச்சேன், இவங்களுக்கு வந்துட்டு அகலமா போயிடுச்சு. ஆனா இதே இவங்களுக்கு அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா உள்ளவங்களுக்கு அங்க 3 இன்ச் வச்சு அதே 3 இன்ச் இங்க வச்சு நீங்க கரெக்டா வெட்டினீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு பிராட் ஆகாது. அதாவது அந்த முதுகெலும்பு எல்லாம் தெரியும் பாருங்க, அந்த மாதிரி இவங்களுக்கு தெரியாது. பட் இதே மெஷர்மெண்ட் இவங்களுக்கு வச்சுட்டீங்கன்னா அந்த முதுகுல இந்த சைடு எல்லாம் தெரியும். சரியா? புரியுதா? அப்போ பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் குறுக நம்ம கழுத்து வெட்டும் பொழுது கழுத்தினுடைய உயரத்தையும் அகலத்துல இருந்து கொஞ்சம் குறைச்சு வெட்டணும். புரியுதா? இப்ப இவங்களுக்கு வந்துருங்க பார்ட் ஷேப். இப்ப பார்ட் ஷேப் பாருங்களேன், ஃபுல்லாவே என்ன ஆயிடுது உங்களுக்கு, குறுகிடுது. இதுல சரியா ஃபுல்லா குறுகிடும். இந்த இடம் மட்டும் ஷோல்டர் அகலமா இருக்கும், மார்பு சுற்றளவு அகலமா இருக்கும். ஆனா இந்த இடம் இந்த ஹிப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஹிப் பாயிண்ட் வரையும் அப்படியே ஃபுல்லா சரிஞ்சு இந்த பார்ட் ஷேப்புக்கு வந்துடும். சரியா? இப்ப இந்த பார்ட் ஷேப்புக்கு வரும்போது இதே அளவுக்கு இங்க குறுக்குனீங்களாலோ இல்ல இதே அளவு இங்க அகலமா வச்சீங்களாலோ அவங்களுடைய கழுத்து வந்து ரொம்ப பிராட் ஆயிடும். அவங்களுக்கு போடுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கவே இருக்காது. சரியா? இப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு குறுகுதோ